ஒரு நாட்டில் தேனீக்களோட சாம்ராஜ்யம் இருந்தது. அந்த சாம்ராஜ்யம் குயின் பீட்ரைஸோடது. அந்த சாம்ராஜ்யத்தில் எல்லாமே பேலன்ஸாக அந்த தேனீக்கள் பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த தேனீக்கள் தேனை எடுத்துகிட்டு வரும், கரடிகள் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆனால் ஒரு நாள் தேனீக்கள் வேறு மாதிரியான ஒரு தேனை எடுத்துகிட்டு வந்துச்சு, பர்பிள் கலரான ஒரு தேன். அந்த தேனை எல்லோரும் சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி ஹிப்னோடைஸ் ஆகிட்டாங்க. ஹிப்னோடைஸ் ஆகி எல்லோரும் அவங்களுக்குள்ளேயே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த கிங்டமே எல்லாருமே எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால கரடிகளை அந்த தேனீக்கள் கைது பண்ணாங்க. எல்லா கரடியும் ஒவ்வொரு பக்கமாக வச்சு கைது பண்ணாங்க. ஆனால் அந்த தேனை சாப்பிடாத ஒரு கரடி இருந்தது. அந்த கரடி எல்லாரையும் காப்பாற்றலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிச்சு. அதனால அந்த உலகத்துக்குள்ளே அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா கரடியும் காப்பாற்ற பேரன் அப்படிங்கிற ஒரு கரடி போச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டாஸ். இவ்வளவு நேரம் பேசின கதை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தப்பாக பேசிட்டேன், நான் கமெண்ட்டில் என்ன தப்பு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ என்னன்னா, நாம் தான் அந்த பேரன் கரடி, நாம் தான் அவங்களெல்லாம் போய் காப்பாற்றணும். நான் ஒரு ஹீரோ ஆகிட்டேன் மக்களே. அதனால் இப்போ இருங்க கொஞ்சம் செட்டிங்ஸு. நான் கேம் பேடில் ப்ளே பண்ணுறேன், ஆனாலும் ஜாய்ஸ்டிக்ஸ் எல்லாம் வெளியில் தெரியுது. அதுதான் எனக்கு இதாகுது. மக்களே, எனக்கு இந்த கேம் இன்னும் அவ்வளோவா தெரியாது. யாருக்காச்சும் நல்லா தெரிஞ்சு ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி தான் ப்ரோ, இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அப்போ கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேம் இன்னொரு பார்ட் போடலான்னு நினச்சிட்ருக்கேன். போடலான்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ டுட்டோரியல் கொடுக்குறாங்க நம்ம எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோன்னு. செம்மி அடிக்கிறேனே, அனிமேஷன் செம்மையாக இருக்குது guys. ஆனால் இதில் கிராஃபிக்ஸ் வந்து அடி பயங்கரமாக இருக்குது. சூப்பராக சந்தோஷம். ஒருத்தன் அடிக்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம். நானே கற்றுக்கிட்டேனே. என்னடா ஜம்ப்பு, ஓ மை காட், போச்சு ஒரு லைஃப் போயிடுச்சு. இப்பட்றா இப்படி ஓடணும். ஓகே கற்றுக்கிட்டேன். இப்படி ஒரு இது செவுத்துலேயே வந்து பள்ளி மாதிரி ஓட்டினேன். இப்போ போகலான்டா. என்னடா இலை பெயிண்டிங் அடிச்சிருக்கேன். ஓ, அது மேலே தான் ஏறி போகிறோமா. லைஃப் கிடச்சிருச்சு, 3 லைஃப் வந்துடுச்சு. இப்போ அதே ஒரு ஜம்ப்பு. ஓ, தண்ணிக்குள்ளே தான் போகணும் போல். ப்ரீத்திங் டைம் இருக்குது. இந்த கேம் செம்மையாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நானும் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. அனிமேஷன் கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது guys. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அட்வென்ச்சரான கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கேம் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் என் சேனலை பார்த்துட்ருக்கீங்களோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருங்க. அப்போ அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோ சீக்கிரமாக வந்து சேரும். அப்போ தான் உங்களாலே பார்க்க முடியும். ஆனால் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அட்டாக் ஓகே தெரிஞ்சிடுச்சு. அட்டாக் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏற முடியுமா? இல்லை guys, ஸ்பைடர்மேன் மாதிரி எல்லாம் நம்மளால் ஏற முடியல. ஸ்பைடர்மேன் மாதிரியெல்லாம் நம்மளால் ஏற முடியல. காயினு இதில் முக்கியமானது காயின்ஸ் தான். யாரா தம்பி? ஹே பேரன், பீஸ் எல்லாமே வில்லேஜ் அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒளிஞ்சிட்ருக்கேன். எல்லாருமே வேறு மாதிரி ஆகிட்டாங்க. வேர் யூ ஏன்டா இவ்வளோ நேரம் நீ தூங்கிட்டு இருந்தியான்னு கேட்குது நம்மக்கிட்ட. டேய், நான் இவ்வளோ நேரம் ஹீரோ மாதிரி எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருந்தேன்டா. டர்ட்டில் டவுனில் போய் அதுக்கப்புறம் ஸ்னோ இதெல்லாம் நம்ம அன்லாக் பண்ணோம் guys. இங்கே எல்லோரையும் அடைச்சி வச்சுருக்காங்களாமா. பாருங்கள், இத்தனை இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. நாம் எல்லாரையும் காப்பாற்றணும். அதுதான் ஸ்டோரி. இன்ட்ரடக்ஷன் போட்டாங்க. சூப்பர் பேர் அட்வென்ச்சர். இது மொபைல்லையும் இருக்குது, பிசிலையும் இருக்குது. மொபைல்லையும் ப்ளே பண்ணலாம், ஜாய்ஸ்டிக்கில் ப்ளே பண்ணுங்கள். அப்போ செம்ம ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் ஜாய்ஸ்டிக்ஸில் அதை ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். வாங்க, என்னென்ன சொல்கிறாங்க. இப்போ எங்கே போகணும்? நான் இங்கே அப்படியே ஒரே தாண்டு
டர்டல் டவுன் இதுதானே? வந்தாச்சு. செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் கிராஃபிக்ஸ் ಅಂತೂ நான் சொல்லவே கூடாது, அந்த மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் ஒரு கடுப்பு என்னென்னா, மொபைலில் விளையாடும் போது அங்கங்கே இங்கே இந்த மாதிரி இருக்கிற டர்ட்டில்ஸ் கிட்டலாம் நாம் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். ஓகே வா தம்பி. ஹலோ தம்பி. இங்கே நம்ம கொஷன் மார்க் போட்டு இந்த மாதிரி கேஜஸ் பக்கத்துலேயே கீ இருக்குமா, நம்ம ஏதாச்சும் அந்த மேலே இருக்கிற சிம்பிள் படி நம்ம அந்த கீயை காப்பாற்றணும். 3 பேரை இங்கே கண்டுபிடிச்சாதான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். அதுதான். ஹலோ தம்பி, எப்படி இருக்கு? என்னோட அப்பா மாட்டிக்கிட்டார். கவலைப்படாத தம்பி, நான் தான் ஹீரோவில் காப்பாற்றிடுறோம் உங்கள் அப்பாவை. எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் எங்கள் அப்பாவை. எவ்வளோ ஃபீலிங்ஸோடு கேட்குறான். ஆன் பண்ணேன், படிக்கட்டு உண்டாயிருச்சு. ஆனால் அங்கேயே ஏதோ இருக்குது, இருங்க பார்க்கலாம். என்னடா இது? டேய் அந்த படிக்கட்டு அதுக்கு தான் இருக்கிறது. நான் என்ன கைஸ், ஆனால் இதில் நீங்கள் ஏதாச்சும் இதோ அவன் தான் கைஸ். இதோ இந்த மாதிரி தான் ஆட்கள் அந்த பர்பிள் கலர் தேனை சாப்பிட்டு ஹிப்னோட்டைஸ் ஆகிக்கிட்டாங்க. இதோ இப்போ பாருங்கள், அட்டாக் பண்ண வரான்ல, அட்டாக் பண்ண அடிச்சு ஜஸ்ட்டில் போச்சு. 3 லைஃப் தான் கைஸ் நம்மளுக்கு இருக்கிறது. அதுங்காட்டி நம்ம ஜெயிச்சிடணும். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வென்ச்சராக ஏதாச்சும் பண்ணணும்னா இந்த கேம்ஸ் செம்மையாக இருக்குது. எல்லா ஜம்பிங்லேருந்து ஃபிசிக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஃபிசிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு செம்மையாக இருக்குது இந்த கேமு. இந்த இங்கே ஒருத்தர் ஃப்ரெஷ் லைஃப் எடுத்துக்கலாம். ஒரே பஞ்சு தூரம் போ. போடா டி போடா. என்னடா மேரியோ கேமில் வர மாதிரி வரீங்க. அவனுங்களும் அதுதானே, இந்த ஆமையை அடித்தப்போ நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு உருண்டுக்கிட்டு வருவானுங்க மேரியோ கேம்லேயும். இங்கே ஒருத்தர் தான் அட்டாக் பண்ண. இங்கேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ண முடியுமா? முயற்சி பண்ணலாம் காய்ஸ், என்றைக்கும் முயற்சி பண்ணாமல் விடக்கூடாது. ஜம்ப்பு. ஓ பார்த்தீங்களா, நான் செவுத்துலேயே போய் செம்மையாக முட்டினேன். வீட்டுக்குள்ளே கூட போக முடியுமா? இங்கே நம்ம இருக்குது. ஐ நீட் ஃபைன் 125 அவுட் ஆஃப் 150 திஸ் லெவல் டு ஓப்பன் திஸ் கேஜ். டே ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் 125 காயின். ஓ இவன் தான் கிங்கா? ஓ கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு 100 ஃபஸ்ட் ஸ்டேஜில் கிங் இருக்கான். சரி இங்கேருந்து ஜம்ப் பண்ணலாம். போடுறா தம்பி. நல்லா இருக்குது இது. ஸ்லைட் போட்டு போகிறான். இங்கேருந்து ஒரே ஜம்ப். கீழே ஒரு டவுன் இருக்குது, அந்த டவுன் போகணும். இங்கேருந்து ஒரே ஜம்ப். போடா. இங்கேயும் டாட்டாய்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. உனக்கு நல்ல டாட்டாய்ஸா? கண்ணு அந்த மாதிரி இல்லை. இவனுங்களாம் நல்லது. அண்டர் வாட்டர் கேவ் சம்வேர்னு. ஓ தண்ணிக்குள்ளேயே இருக்கானுங்களாமா? டேய் நீங்கள் அந்த மாதிரியாடா? இல்லை இவனும் நல்லது தான். இந்த கேம் பிளேவோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பேர்னு கம்ப்ளீட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் ட்ரை பண்ணுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் என்னாலையும் நல்ல நல்ல வீடியோஸை போட முடியும். இங்கே யாருமே இல்லையே. இங்கே என்ன போகுது? சே டேய் யாருன்னு நினைக்கிறேன்? நாங்களாம் சாகச கரடி. இங்கே என்னமோ இருக்குது. ஓ புதையல். என்ன இருக்குது? என்ன கிடச்சிருக்குது? எமோட்ஸிக் இருக்குது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் எமோட்ஸ் இருக்குது, காமிக்கிறேன். இந்த பக்கம் வரேன். ஃபஸ்ட்டு தரலாம் பாருங்கள் எப்படி எமோட்ஸ். ஹாய் மக்களே, ஜெயிச்சே தீர்றோம், எல்லாரையும் காப்பாற்றியே ஆகிறோம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஏறலாம். ஏரியாச்சு பின்னாடி ஒருத்தன் அவனையும் கொண்டு வந்துட்டு நினைக்கிறேன் கூடையே. ஆயிடா தம்பி. இவனும் அதே மாதிரி தான். பின்னாடி நம்மள மாதிரி ஒருத்தன். ஓ இவனும் அதே மாதிரி தான் நம்மளை மாதிரி. என்ன தம்பி சோகத்தில் இருக்க? விட்றா டே, காப்பாற்றுறேன்டா. எல்லா வீட்டுக்குள்ளேயும் நம்மளால் போக முடியும். இதில் காயின்ஸ் தான் காய்ஸ் ரொம்ப முக்கியம். 125 தான். மேலே ஒருத்தர் இருக்கான். மேலே ஒருத்தர் இருக்கான். அவனை காப்பாற்ற முடியும். எங்கடா சாவி? ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அப்போ இங்கே மேலே ஜம்ப் பண்ண முடியுமா? இவனா டிஜே பேரா? எங்கடா உன் சாமி இருக்குது? எங்கே?
ஆஹா தலையே சுற்றுது காய்ஸ். இதில் எங்கே இருக்கும்? ரவுண்ட் ஷேப்பில் இது தான் சுற்றிட்டு இருக்குது. இதில் இருக்குமோ காய்ஸ்? ஆனால் இது செம்ம கேம், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லோரும் சீக்கிரம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இங்கே இல்லை மாதிரி தெரியல காய்ஸ், இங்கே எதுவுமே இல்லை. என்னன்னு தெரில, இங்கே இல்லை. வாங்க வேறு ஏதாச்சும் கேஜ் இருக்கும் பார்க்கலாம். இங்கே ஜம்ப் பண்ண முடியுமா? டேய் நல்லா யார் இப்படியே தான் நான் ஜம்ப் பண்ணுவேன். எப்படி? ஓ இங்கே ஒருத்தர் இருக்கான். ஜஸ்ட்டு ஸ்லோ ஆகுதாங்க. அந்த பர்பிள் கலரில் போனால் அதுதான் அந்த தேனி. இந்த தேனி கலர் அதை காப்பாற்றுது பாருங்க. இதுதான் இவனை காப்பாற்றணும். பசல் இருக்குது இங்கே ஒன்று. அப்படியே போக முடியாதா? ஓ மை காட், பசலா? என்னடா புரிய மாட்டேங்குது எனக்கு. நீளம் எப்படி எடுக்கணும்? அவ்வளோதானா? தெரில. இங்கே என்னமோ ரெட் கலரில் இருக்குது. இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிற சிம்பிள் மாதிரி வைக்கணுமோ? இப்படா பசலாக வச்சாதான் கடுப்பாகுது காய்ஸ். பசலாரெல்லாம் நம்மளால் முடிக்க முடியாது. இப்படி அப்படியாச்சு. இங்கே ரெட் கலரில் என்னமோ இருக்குது. ஓ பால். ஓகே இப்போ புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஓகே இப்போ நம்ம அங்கேருந்து அந்த கீ கிட்ட அந்த பாலை எப்படியாச்சும் தள்ளணும். ஓகேவா? இதையும் இப்போ இந்த ரெட் கலர் எடுத்துட்றேன். க்ரீன் கலர் போயிடுச்சு. ஓகே என்ன இங்கேருந்து பால் வருமா? எப்படி வரும் பார்க்கலாம் இருங்க. ஓ அந்த ஓட்டையில் போயிடுச்சு. அப்போனா அந்த க்ரீன் கலர் வேணும் நம்மளுக்கு. அந்த க்ரீன் கலர் இருக்கணும். அந்த க்ரீன் கலர் எடு. என்ன புரிய மாட்டேங்குது எனக்கு, இதோட லாஜிக் புரியலை. இருங்க இப்போ பார்க்கலாம். உடனே திருப்பி காய்ஸ் இதில் நம்ம ரெண்டு பக்கமும் இப்போ இந்த பக்கம் இருந்து நம்ம பண்ணிட்டோன்னா திரும்ப அந்த லிவரை இழுத்துடணும். இப்போ பாருங்கள் இது சே ஐ காட் இட் தெரிஞ்சிருச்சு. இப்போ இருங்க இங்கேருந்து இப்படி பண்ணி இப்போ இந்த ரெட் கலரு இந்த ப்ளூ கலரு மைனஸ் பண்ணிடணும். ஓகே வந்து விட்டது. முடிச்சாச்சு. இன்னும் இந்த மாதிரி ரெண்டு பண்ணணும். 2 பேரை காப்பாற்றணும். ஆனால் காய்ஸ் இந்த வீடியோவை இதோட நிறுத்திக்கலாம். இதோட நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாகவே வரும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சீக்கிரம் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக போகலாம். லவ் யூ காய்ஸ். டாட்டா பாய்.